ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு எடின் பிளாட்ஃபார்ம். நான் உங்கள் டாலி ட்ரெயினர் ஃபரீத் பேசுகிறேன். ஸோ பேசிக்கலாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு நான் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டேலி ட்ரைனிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுன்றது என்னுடைய ஒரு குறிக்கோள். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது டேலி ட்ரைனிங் எல்லா இடத்துலையும் யூடியூப்லேயும் சரி எல்லாமே நம்ம வீடியோஸ் பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். கொஞ்சம் நம்ம குவாலிட்டியாக மக்களுக்கு இன்னும் நம்ம புரிகிற வகையில் இன்டெப்த்தாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸை போடலான்றது தான் என்னுடைய ஒரு கோல். ஸோ பேசிக்கலி மை செல்ஃப் ஐ எம் அ டேலி ட்ரெயினர். ஸோ இன்றைக்கி நம்ம டேலி ப்ரைம் சாஃப்ட்வேருடைய இன்ஸ்டலேஷன் பார்ட் அண்டு அதோடைய டேட்டா பார்த்து எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்தை இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, ஸோ இந்த டேலி ப்ரைம் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீயாகவே நெட்டில் கிடைக்கிது. ஓகே, எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா tallysolution.com. ஃபார் தேட் we need to get into Tally Solutions. ஸோ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் tallysolutions.com டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா tallysolutions.com. எஸ், ஸோ இவங்களுடைய அஃபிஷியல் சைட் இது, டேலியோடைய அஃபிஷியல் சைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேலி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டவுன்லோட்ஸ். இதில் டேலி ப்ரைம் 2.1 அண்ட் டேலி ப்ரைம் எடிட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெர்ஷன் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த டேலி ப்ரைம் 2.1க்கும் எடிட் லாக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த எடிட் லாக்ன்றது நம்ம லாஸ்ட்டாக பண்ண ஆக்டிவிட்டியோடைய அந்த எடிட் லாக் இருக்கும். பேசிக்கலி யாருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, இந்த ஆடிட்டிங் பீப்புள்ஸ்க்கு, தட் இஸ் சிஏ, ஐசிடபிள்யூ எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடிட் ட்ரையல் ஆப்ஷன் வந்து இந்த எடிட் லாகில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு எடிட் லாக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு ஒர்க் பண்ணுற யூசர் அவங்களுடைய சேஞ்சஸ் என்ன அவங்க என்ட்ரி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி அந்த எடிட்டோடைய லாக் வந்து அதை மெயின்டைன் ஆகும். அதுதான் அந்த எடிட் லாக்னு சொல்லுவாங்க. மற்றபடி இப்போ 2.1க்கும் எடிட் லாக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. அது ரெண்டுமே நீங்கள் ஒரே மாதிரி தான் பார்ப்பீங்க. ஸோ முதல்ல இப்போ 2.1 நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா, ரைட். ஸோ இந்த 2.1ன்றது முதல்ல நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகே, வி ஹாவ் டு டவுன்லோட். ப்ரெஸ் டவுன்லோட். ஸோ டவுன்லோட் பண்ண உடனே ஒரு செட்டப் ஃபைல் வந்து இங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது. இந்த செட்டப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 42.1 MB. ஓகே, டவுன்லோட் ஆகிட்ட அப்புறம் இதை நாம் இன்ஸ்டாலேஷன் த்ரூ பண்ண போகிறோம். ரைட், இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் த்ரூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் த்ரூ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் செட்டப் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு இங்கே கேட்குது, இந்த பிசியில் ஏற்கனவே டேலி ப்ரைம் 2.1 இன்ஸ்டால் ஆகியிருக்கு, புதுசாக இன்ஸ்டால் பண்ணணுமா, இல்லை ஏற்கனவே இருக்கிற ERP9, இதில் ERP9 இருக்குது, டேலி ப்ரைமும் இருக்குது, ERP9ஓடு அப்படியே அப்கிரேட் பண்ணணுமா, இல்லை 2.1 ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கு அதில் இன்ஸ்டால் ஆகணுமா, இல்லை புதுசாக இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்ட்டு 3 விதமாக இங்கே கேட்குது. ஸோ இன்ஸ்டால் நவ் கொடுத்திங்கன்னா புதுசாக ஒரு ஃபோல்டராக க்ரியேட் ஆகி அது இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ண 2.1 அது ஒரு டேலி ப்ரைம் ஒரு ஃபோல்டரில் உட்காந்துருக்கு. நான் மறுபடியும் அதை ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது டேலி ப்ரைம் 1ன்ற ஒரு ஃபோல்டராக க்ரியேட் ஆகி அதில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ இன்ஸ்டால் நவ் கொடுத்தா, தட் இஸ் இன்ஸ்டால் நியூன்னு நம்ம கொடுத்தா மறுபடியும் புதுசாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் ஆகி அது புதுசாக வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே, கிளிக் இன்ஸ்டால் நியூ. ஓகே, இது பார்த்தீங்களா டேலி ப்ரைம் 2. ஸோ புதுசாக இன்னொரு ஃபோல்டர் போட்டு அந்த செட்டப் ஃபைல்ஸ் அந்த இடத்துல போய் உட்காருது. ஓகே, அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகி உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளேல வந்து டேலி ப்ரைம் சாஃப்ட்வேர் வந்து இங்கே உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த மோர் ஆக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செலக்ட் அப்ளிகேஷன் ஃப்ரம் ட்ரைவ். ஓகே, செலக்ட் அனதர் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் என்னென்னா, செலக்ட் அப்ளிகேஷன் ஃப்ரம் ட்ரைவ் உள்ளே போனீங்கன்னா
இதில் இந்த ட்ரைவை நீங்கள் வந்து மாற்றலாம். தட் இஸ் திஸ் டிஸ்க். இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணது டவுன்லோட்ஸ் காலமில் இருக்குது இல்லையா? ஸோ அதில் டவுன்லோட்ஸ் காலமில் நம்ம போயிட்டு டவுன்லோட்ஸ் காலமில் போயிட்டு நம்ம அந்த அப்ளிகேஷனை அங்கே எடுக்கலாம். தட் இஸ் இப்போ எடிட் லாக் எடுக்கிறீங்க, வேறு ஏதாவது நீங்கள் வெர்ஷன் எடுக்கிறீங்கன்னா அங்கே போய் நம்ம எடுத்து டவுன்லோட் பண்ணலாம். இப்போது செலக்ட் அனதர் அப்ளிகேஷன்றது இப்போ இங்கே காட்டுது பார்த்தீங்களா, 6.3. அந்த 6.3 வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக அது கேட்குது. நான் சொல்கிறது புரியுதா? செலக்ட் அப்ளிகேஷன் ஃப்ரம் ட்ரைவ்ன்றது இப்போது அதே 6.3 வேறு ஒரு லொக்கேஷனை நம்ம வச்சுருக்கோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சியில் வைக்காமல் டிலேயோ ட்ரைவ்லேயோ வந்து தன்னுடைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. டேட்டாவும் அதே மாதிரி ட்ரைவ் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வைரஸஸ் வந்து அட்டாக் ஆகிறது சி ட்ரைவை தான் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணும். அதனால் ட்ரைவில் டேட்டா இருந்தால் அதை ரெக்கவர் பண்ண முடியும். இல்லை ஏதாவது ஓஎஸ் கிராஷ் ஆகிடுச்சாலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் சரி, அது சி ட்ரைவை தான் பாதிக்கும் மெயினாக எப்போவுமே. ஸோ அதனாலே மோஸ்ட்லி சி ட்ரைவில் இந்த மாதிரி முக்கியமான அப்ளிகேஷன் வைக்காமல் அது ட்ரைவ்லேயோ ட்ரைவ்லேயோ வச்சுருப்பாங்க. ஸோ இதே ERP9 ட்ரைவ்லேயோ ட்ரைவ்லேயோ இருந்துச்சுன்னா அப்போது செலக்ட் அப்ளிகேஷன் ஃப்ரம் ட்ரைவ் போய்ட்டு அந்த ட்ரைவை செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து அப்ளிகேஷனை எடுத்து அதை அப்டேட் பண்ணி விட்டுரும். ஓகே, அப்படி கூட நம்ம பண்ணலாம். இல்லை டேரெக்டாகவே சி ட்ரைவில் டேலி ERP9 நம்ம வச்சுருக்கோம், அது இங்கே காட்டுதுன்னா டேரெக்டாக அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இந்த இன்ஸ்டால் நியூ ஆப்ஷன் வந்து இது தனி. அதாவது இந்த டேலி பிரைம் சாஃப்ட்வேரை புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறது தான் அந்த இன்ஸ்டால் நியூ ஆப்ஷன். ஓகே, இன்ஸ்டால் நியூ கொடுத்துட்டா அது புதுசாகவே இன்ஸ்டால் ஆகும். புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகி அதுக்குன்னே ஒரு இடம் சி ட்ரைவில் க்ரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் தான் காட்டுது. அதே மாதிரி சி ட்ரைவில் க்ரியேட் ஆகி அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு சி ட்ரைவில் ஃபோல்டர் பார்த்து காட்டும். அங்கே போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். சரியா? ரைட். ஸோ அடுத்து கான்ஃபிகர். இந்த கான்ஃபிகர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சி ட்ரைவில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்து சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் டேலி பிரைம் 2ன்ற ஒரு புதுசாக ஃபோல்டர் க்ரியேட் ஆகி அங்கே இன்ஸ்டால் ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கு காட்டுது. எனக்கு சி ட்ரைவில் வேண்டாம், புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறதே சி ட்ரைவில் வேண்டாம், வேறு ட்ரைவில் வேணும், ட்ரைவ்லேயோ 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 இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ட்ரைவில் நான் என்னுடைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம், வேறு அப்ளிகேஷன் ட்ரைவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா, நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்து நம்ம இங்கே போய் இந்த கான்ஃபிகரேஷனில் போய் தான் நம்ம மாற்றணும். ஓகே, சி ட்ரைவில் வேண்டாம், ட்ரைவ்லையோ ட்ரைவில் நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் உள்ளே போய் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ கிரியேட் அ டெஸ்க்டாப் ஷார்ட்கட். அதாவது டேலி பிரைம்ன்ற ஒரு ஷார்ட்கட் நமக்கு டெஸ்க்டாப்பில் காட்டுது இல்லையா, அந்த ஷார்ட்கட் வேணுமா அப்படின்றது கேட்குது. இப்போ இங்கே என்னுடைய டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேலி பிரைம் 1ன்ட்டு ஒரு ஷார்ட்கட் காட்டுது, டேலி பிரைம்னு காட்டுது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஏற்கனவே 2 வாட்டி ப்ரைம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு 2 தனித்தனி ஃபோல்டராக க்ரியேட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதே மாதிரி ஷார்ட்கட்டும் 2 தனித்தனியாக உங்களுக்கு இங்கே காட்டுது. டேலி பிரைம் 1 காட்டுது, டேலி பிரைம் 1ன்னு காட்டுது இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போது நம்ம 2 இன்ஸ்டால் பண்ணால் அது வந்து 2ஆக காட்டும். ஓகே, ஷார்ட்கட்டும் தனியாக க்ரியேட் ஆகும், அதுக்கு அப்ளிகேஷன் ஒரு ஃபோல்டரும் தனியாக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் வேறு ஒரு டைரக்டரியில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, வேறு ஒரு ட்ரைவில் நான் இன்ஸ்டால் பண்ண ஆசைப்பட்டேன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்து மாற்றி நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷார்ட்கட்டும் அதுக்கேற்றவாறு நம்ம வர வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ டெஸ்க்டாப் ஷார்ட்கட் நேம் டேலி பிரைம் 2, கிரியேட் ஸ்டார்ட் மெனு என்ட்ரி. இது வேணும்னா எஸ் கொடுத்துக்குங்க. ஸ்டார்ட் மெனு என்ட்ரி நேம் டேலி பிரைம் 2. ஓகே, அதாவது இந்த ஸ்டார்ட் மெனு என்ட்ரி நேம்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் மெனு வரும் இல்லையா, நம்ம கீழே இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து நம்ம டேலின் டைப் பண்ண உடனே இங்கே காட்டும் பாருங்களேன். ஸோ டேலி பிரைம் இங்கே காட்டுது இல்லையா. ஓகே, ஸோ இந்த இடத்துல அது எப்படி விசிபிளாக இருக்கணும். ஓகே, ஸோ டேலி பிரைம் 1ன்னு ஒன்று இருக்குது, டேலி பிரைம்னு ஒன்று இருக்குது. இங்கே தெரியுதா, அதான் இங்கே சொல்கிறான். ஸோ டேலி பிரைம் 2ன்னு வந்துச்சுன்னா அது தனியாக ஒரு அப்ளிகேஷனாக காட்டும். டேலி பிரைம் ஏற்கனவே இருந்தது, இப்போ நான் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணது டேலி பிரைம் 1. ஓகே, மறுபடியும் இப்போ அடுத்து ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணால் டேலி பிரைம் 2ன்னு காட்டும். அதாவது புதுசாக இன்ஸ்டால் ஆகுது இல்லையா, அது ஃபைல் வந்து டேலி பிரைம் 2ன்னு காட்டும். ஓகே, ஸோ அதுதான் கேட்குது. ஸோ ஸ்டார்ட் மெனு நேம் வந்து டேலி பிரைம் 2னே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, இருக்கட்டும்னா அப்படியே விட்டுருங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு
இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் செட்டப் ரன் ஆகும். இப்போ செட்டப் ரன் ஆகிட்டுருக்கு, இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகி அந்த இடத்துல இன்ஸ்டாலேஷன் டேலியோட இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் போய் உட்காரும். அது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட்டும் க்ரியேட் ஆகிருக்கு, டேலி ப்ரைம் 2. ஸோ டோட்டலாக இந்த சிஸ்டமில் இப்போ டேலி ப்ரைம் சாஃப்ட்வேர் 2.1 வெர்ஷனுடைய சாஃப்ட்வேரை 3 வாட்டி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன், ஓகே. அதுக்கப்புறமா 2வது வாட்டி பண்ணியிருக்கேன், இப்போது 3வது வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ 3 வாட்டி இன்ஸ்டால் நியூ ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரே பிசியில், ஓகே, 3 வாட்டி நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் டேலி ப்ரைம் சாஃப்ட்வேர். ஓகே, ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணாலே போதும். நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த இன்ஸ்டால் நியூ ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பழைய வெர்ஷன், தட் இஸ் ERP9 இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்கிரேட் பண்ணணுனாலும் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ வீடியோவில் சொன்னேன் இல்லையா எப்படி அப்கிரேட் பண்ணணுன்ட்டு. ஸோ நம்ம அப்கிரேட் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட். ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் டேலி ப்ரைம். ஸோ ஸ்டார்ட்னு கொடுத்த உடனே ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபயர்வால் ஆக்சஸ் காட்டுது. எந்த ஒரு சாஃப்ட்வேர் உள்ளே வந்த உடனே பிசியில் வந்து ஃபயர்வால் ஆக்சஸ் கேட்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே டேலி ப்ரைமுக்கும் கேட்குது, அலோவ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் ஆக்சஸ் கொடுத்திங்கன்னா அது அலோவ் ஆயிரும். ஸோ இப்போது ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுது, கண்டினியூ எஜுகேஷன் மோட், யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க், ரீஆக்டிவேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ், ஆக்டிவேட் நியூ லைசன்ஸ். இது வந்து லைசன்ஸிங்கிற ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ இது என்னதுன்னா, ஃபஸ்ட் இந்த எஜுகேஷன் மோட்னா என்னன்னு சொல்கிறேன். எஜுகேஷன் மோடுன்றது டிஃபால்ட்டாகவே டேலியில் இந்த எஜுகேஷன் மோடு எல்லா வெர்ஷன்லேயும் கொடுத்துட்டே வராங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இது எஜுகேஷன் மோடில் நீங்கள் போய் டேலி சாஃப்ட்வேரை ஃப்ரீயாகவே படிக்கலாம். ஓகே, எஜுகேஷன் வெர்ஷனுக்கும் இந்த லைசன்ஸ்டு மோடுக்கும் பெருசாக ஒரு வித்தியாசமும் இல்லை. என்ன ஒன்று, டேட்டை மட்டும்தான் நம்ம மாற்ற முடியாது. எஜுகேஷன் வெர்ஷனில் வெறும் எல்லா மாதமும் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 31ஆம் தேதி, எந்தெந்த மாதங்களில் தேதி 31 வருதோ, ஓகே, அந்த 31ஆம் தேதி நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். அதே மாதிரி மாதத்துடைய ஆரம்பம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதியில் என்ட்ரி போட்டுக்கலாம். மீதி எந்த தேதியிலையும் எஜுகேஷன் வெர்ஷனில் நம்மளால் என்ட்ரிஸை போட முடியாது. ஓகே, அதே மாதிரி ஒரு சில பேங்கிங் ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து எஜுகேஷன் வெர்ஷனில் கொஞ்சம் லிமிட்டடாக ஒர்க் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி இந்த லைசன்ஸ் வெர்ஷனில் என்னென்ன விஷயங்கள் வருமோ அது எல்லாமே நம்ம எஜுகேஷன் வெர்ஷனில் நம்ம போய் படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே, வேறு இந்த கேஸ் ஆஃப் லைசன்ஸ்டு மோடில் நம்ம எல்லாமே பண்ணலாம், எல்லா டேட்லையும் எல்லாமே நம்ம பண்ணலாம். லைசன்ஸ் வந்து 2 விதமாக நமக்கு டேலி ஆஃபர் பண்ணுறாங்க. டேலி வந்து நமக்கு லைசன்ஸை 2 விதமாக ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர், தட் இஸ் சில்வர் எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் சில்வர் எடிஷன். ஓகே, I'll show you now. இங்கே ப்ரைஸிங்கில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ சில்வர் எடிஷன் 18,000 + GST ஆகும். ரெண்டாவது கோல்டு எடிஷன். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மல்டி யூசர் என்விரான்மெண்ட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு லைசன்ஸு. தட் இஸ் உங்களுடைய ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேருக்கும் சைமல்டேனியஸாக டேலி ரன் ஆகணும், 100 பிசிலையும் ரன் ஆகணும்னா அது வந்து கிளைண்ட் சர்வர் கான்செப்டில் ரன் ஆகும். அதாவது எப்படின்னா, இந்த கோல்டு எடிஷன் வந்து ஒரு சர்வர் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அந்த சர்வர் தான் வந்து இருக்கிற எல்லா பிசிக்கும் டேலி லைசன்ஸை ஷேர் பண்ணிவிடும். ஓகே, ஸோ எல்லா பிசியில் இருக்கிற இந்த டேலி சாஃப்ட்வேர் வந்து எஜுகேஷன் சாஃப்ட்வேர் தான் போட்டு வச்சுருப்பாங்க. நார்மலாக டேலியை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் தான் பண்ணியிருப்பாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணிடுவாங்க கிளைண்ட்டாக. இந்த சர்வரை வந்து கிளைண்ட்டாக வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். அது எப்படி பண்ணுறாங்களோ ஷோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஜஸ்ட் கனெக்ட் பண்ணால் போதும், அது வந்து சர்வரை வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த மல்டி யூசர் என்விரான்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 54,000 + GST. ஓகே, 9720 நீங்கள் பே பண்ணிங்கன்னா இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆன்லைன்லேருந்து. அதே மாதிரி சில்வர் எடிஷனும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு லைசன்ஸ் விஷயமாக தேவையான ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். ஏன்னா லைசன்ஸ் கூட நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ டேலி சாஃப்ட்வேர் சேல் பண்ணுறோம். நீங்கள் லைசன்ஸ் வேணும், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்கள், நாங்கள் டேலி லைசன்ஸும் நாங்கள் பண்ணித்தரோம். அண்டு மோர் ஓவர் தட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் யூஸரோ மல்டி யூஸரோ ஏதோ ஒரு யூசர் லைசன்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லைசன்ஸை எங்கே போய் ஆக்டிவேட் பண்ணுன்றது தான் இங்கே கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இங்கே யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க், ரீஆக்டிவேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ், இது ரெண்டுமே விட்டுருங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ இங்கே ஆக்டிவேட் நியூ லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நமக்கு வேலையே. ஓகே, ஆக்டிவேட்
நியூ லைசன்ஸ். ஸோ புதுசாக நம்ம சிங்கிள் யூஸரோ மல்டி யூஸரோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் வைங்களேன், இந்த ஆக்டிவேட் நியூ லைசன்ஸில் போய் தான் நம்ம லைசன்ஸை ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுள்ள போனீங்கன்னா சீரியல் நம்பர் காட்டும், ஆக்டிவேஷன் கீ காட்டும், இமெயில் ஐடி காட்டும். இதெல்லாம் எங்கே சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா நம்ம லைசன்ஸ், அதோட இன்வாய்ஸ்லேயே வந்துடும். இன்வாய்ஸில் உங்களுக்கு சீரியல் நம்பர், ஓகே, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த லைசன்ஸ்க்கு உண்டான ஒரு இமெயில் ஐடி, அதுதான் tally.net ஐடின்னு சொல்லுவாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐடி, டேலிக்கு உண்டான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐடியை தான் இங்கே .net ஐடின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த ஐடியை நம்ம போட்டு அந்த ஆக்டிவேஷனுக்கே உங்களுக்கு மெயில் பண்ணப்படும், மெயிலுக்கு வரும். அதை பார்த்து நம்ம இங்கே என்டர் பண்ணாலே உங்கள் லைசன்ஸ் ஆக்டிவேட் ஆகிரும். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், ஈஸியாக நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். வேறஸ் இந்த கேஸ் ஏற்கனவே நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டோம், நான் சொன்னேன் இல்லையா, மல்டி யூசர் என்விரான்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். சர்வரில் வந்து கோல்டு பிளாட்ஃபார்ம், தட் இஸ் அந்த கோல்டு மல்டி யூசர் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லா பிசிலையும் வந்து எஜுகேஷன் சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த நெட்வொர்க்கில் சர்வரில் இருக்கக்கூடிய லைசன்ஸை எடுத்து காட்டும். ஸோ அது என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இதான் வந்து யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க் உடைய ஆப்ஷன். ரீஆக்டிவேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸுன்றது இது வேறு கான்செப்ட். அதாவது ஏற்கனவே லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் யூசர் என்னுடைய லேப்டாப்பில் நான் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். சிங்கிள் யூசர்ன்றது ஒரு ஆள் ஒரு பிசி மட்டும் ஒர்க் பண்ணுறது தான் சிங்கிள் யூசர்னுவாங்க. ஸோ இந்த லேப்டாப்பில் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன், அது ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கினேன். ஸோ இந்த லேப்டாப்பில் இருந்து அந்த லைசன்ஸை இந்த லேப்டாப்புக்கு மாற்றணும்னா அப்போது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். அதுதான் என்னது, ரீஆக்டிவேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ். அப்போ என்ன பண்ணணும், அந்த லேப்டாப்பில் போய் ரீஆக்டிவேட் எக்ஸிஸ்ட் லைசன்ஸ் செலக்ட் பண்ணி என்னுடைய .net ஐடியும் பாஸ்வேர்ட் போட்டாலே போதும், அது ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக ஆஃப்டர் லைசன்ஸ் கான்ஃபிகரேஷனுக்கு அடுத்து டேட்டா பாத், அதாவது எப்படி நம்ம டேலியோடைய டேட்டா பாத் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா, ரைட். ஸோ டேட்டா பாத்ன்றது இந்த இடத்துல இந்த டேட்டான்ற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல யூ ஹேவ் டேட்டா பாத். இந்த டேட்டா பாத் உள்ள போனீங்கன்னா இதில் கம்பெனி டேட்டா பாத்துன்றது இந்த டேலி சாஃப்ட்வேருடைய டேட்டா இந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது. இப்போ இங்கே காட்டுது டி டிரைவில் ப்ரைம் டேட்டான்ற ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகுதுன்னு காட்டுது. இந்த டேட்டா பார்த்து நீங்கள் மாற்றணுன்னா தாராளமாக மாற்றலாம். ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, ஓகே, இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பாத், உங்களுக்கு பாத் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸ்பெசிஃபை பாத்தில் போயிட்டு டேலியை மினிமைஸ் பண்ணிக்கோங்க, ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய சிஸ்டமில் டி டிரைவில் இல்லை இ டிரைவில் எங்கேயோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல யூ கேன் ஓப்பன் அ நியூ ஃபோல்டர். ஓகே, ஸோ திஸ் பேசி, ஓகே, இ டிரைவ். இந்த இடத்துல நம்ம புதுசாக ஒரு ஃபோல்டர் போட்டுக்கலாம். டேலி டேட்டா. ஸோ இந்த டேலி டேட்டான்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம டேட்டாவை வைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் ஆன் த ஃபோல்டர், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டருடைய இந்த லொக்கேஷன், இந்த டைரக்டரியை செலக்ட் பண்ணுங்கள், காப்பி பண்ணுங்கள். இதை கொண்டு டேலியில் ஸ்பெசிஃபை ஃபைல் பாத் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா பாத் இது எடுத்துக்கும். இந்த மாதிரியும் பண்ணலாம். செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ், இங்கே ஆப்ஷன் இருக்கு இல்லையா, செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் போனீங்கன்னா இதுவும் ஒரு வழி. டேரெக்டாக அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் போயிட்டு இ டிரைவில் போயிட்டு, ஓகே, டேலி ஃபோல்டர், இதில் டேலி டேட்டா இப்படி கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்படி தான் நம்ம டேலியுடைய டேட்டா பார்த்து நம்ம கான்ஃபிகர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ கம்பெனி பேக்கப் பார்த்துன்றது நம்ம பேக்கப் எடுக்கிறோம் இல்லையா, டேலி சாஃப்ட்வேர்லேருந்து டேட்டாவை பேக்கப் எடுக்கிறோம் இல்லையா, அந்த பேக்கப் உடைய டேட்டா பார்த்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுன்றது தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு தனியாக பின்னாடி அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்ன்ற ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்புறம் பின்னாடி போடுறேன். ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் இந்த சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டேலியில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட யூ கேன் ஆஸ்க் மீ இந்த அந்த கமெண்ட்டோடைய அந்த ஏரியாவில் நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டேலியோட இன்ஸ்டலேஷன் அண்ட் டேட்டா பாத் எப்படி கான்ஃபிகரேஷன்றதை பார்த்தோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பல வீடியோஸ் அப்கமிங் நம்ம செஷன்ஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் த செஷன்.